எத்தனை நாளாக ஜுரம் இருக்குது? வணக்கம் டாக்டர். 5 நாளாக உடம்பு சரியில்லை டாக்டர். ஓகே ஓகே ஓகே. வந்து என்னன்னா, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வந்திருந்தீங்கன்னா 1000 ரூபா ஆயிருக்கும். நீங்கள் 5 நாள் லேட் பண்ணதுனால 5000 ஆகும். ஓகே, நான் வந்து ஒரு லிஸ்ட்டு தரேன். இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க. 5000 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு போங்க. இனிமேட்டு ஜுரம் அடிச்சிதுன்னா உடனே வந்துடணும். உடனே வந்தால் தான் பார்க்க முடியும். அதனால் லேட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா. ஓகே. நர்ஸ், இந்த இதில் இருக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் பேஷண்ட்டு கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே. என்ன டாக்டர், இது கந்து வட்டிக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. 5 நாளுன்னா 5000 ரூபான்றீங்க. கந்து வட்டியில் தான் இந்த மாதிரி ஃபைனான்ஸில் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 5 நாள் ஆச்சுன்னா ஃபைனான்ஸ் அதிகமாக அந்த மாதிரியே கொடுக்குறீங்க நீங்கள். சாதாரண டாக்டர்னு நினச்சிட்டியா? 200 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நீ அங்கேருந்து நடந்து வரும்போதே சொல்லிடுவேன், உனக்கு இந்த பிரச்சனை, இவ்வளோ ஜுரம் இருக்குது, தலைவலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, முகர வலி இருக்குது. உன் மூஞ்சி பார்த்தா டாக்டருக்கெல்லாம் அதிகமாக கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன பில்லு போடுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துட்டு போங்க. ஓகேவா? ஓகே. என்னக்கா? ஓ, வீட்டில் தான் பண்ணுறாங்க. ஹலோ, எக்ஸ்கூஸ் மீ. என்னது? பீரோ தூக்கிட்டு போட்டாங்களா? எப்போ? நைட்டேவா? டாடாடாடா. அப்பயும் பேஷண்ட்டு சொன்னார், என்ன எந்த பிடுங்குறீங்க பீஸ் அப்படின்னு சொன்னார். பீரோ தூக்கிட்டு போட்டாங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்படி பீஸ் பிடுங்கன்னா அப்புறம் பீரோ தூக்காமல் என்ன பண்ணுவான்? வந்து கரெக்டான முறையில் பீஸ் வாங்கணும் நர்ஸ். நம்மலாம் ஏழைங்கள்கிட்ட அதிகமாக வாங்கினால்தான் இந்த பீரோவை கட்டிலெலாம் தூக்கிட்டு போகிறானுங்க. நம்ம கரெக்டாக மருந்து செலவுக்கு ஊசி மட்டுக்கும் தான் நம்ம பணம் வாங்கணும். மீதியெல்லாம் நம்ம இலவசமாக பார்க்குற மாதிரியே இருக்கணும். இனிமேல்ட்டு ஏழைங்கள்கிட்ட வந்து சேர்ந்து பிடுங்கக்கூடாது காசை. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த பணம் நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி கொள்ளைக்காரங்க அடிச்சுட்டு போடுறாங்க. அது கரெக்டான பணமாக இருந்தால் நம்மக்கிட்ட அது இருந்திருக்கும். அதனால் நம்ம இன்னும் இந்த மாதிரி அதிகமாக பீஸ் கொடுக்குறதுன்னு நிறுத்திடணும். ஏன்னா கம்மியாக வாங்கினோம்னா கஸ்டமரும் வருவாங்க. அதனால் நம்மக்கிட்ட வந்து நிறையா பேஷண்ட்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல பேர் எடுக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கரெக்டான முறையில் பீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க நல்லா வருவாங்க. நம்ம அவங்கள நல்லா ஆதரித்து பார்க்கணும். உடம்பு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா செக்கப் பண்ணணும், நல்லா பார்க்கணும். பார்த்து அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதனால் நம்ம அதான் அனாவசியமாக வந்து ஏழைங்கிட்ட பணம் பிடுங்கக்கூடாது. நம்ம வந்து அந்த மருந்துக்கு தான் இனிமேல்ட்டு அதிகமாக பீஸ் வாங்க மாட்டார். கரெக்டான முறையில் மருந்துக்கு மட்டும் இப்போ 5000 ரூபா சொன்னோம் பார்த்தீங்களா பில்லு? ஓகே, தவறானது. இனிமேல்ட்டு மருந்துக்கும் ஊசிக்கும் கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வாங்க, வருக.